நீங்க எப்பவாவது ஒரு ஃபைனான்ஷியல் சார்ட்ட பாத்திருக்கீங்களா? ஒட்ட நோட்டத்துல அது வெறும் வரைகளும் கலர்களும் உள்ள ஒரு குழப்பம் பிடிச்ச ஒன்னா தோணலாம். ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு இது வெறும் கோடுகள் இல்ல. இது ஒரு மொழி, பணத்தோட மொழி. மார்க்கெட்டோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் அச்சசலா வெளிப்படுத்துற ஒரு மொழி. இன்னைக்கு நாம இந்த குழப்பமான வரைபடத்தை எப்படி ஒரு தெளிவான கதையா படிக்கிறது, இந்த மொழியில எப்படி சரளமா பேசுறதுன்னு கத்துக்க போறோம். இந்த சார்ட் பேசுறது மட்டும் இல்லைங்க, அது கத்துது. இது வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போர்க்களத்தோட லைவ் காமெண்ட்ரி மாதிரி. ஒவ்வொரு கேண்டிலும் அந்த போரோட ஒரு நொடிய பதிவு பண்ணுது. யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோத்து பின்வாங்குறாங்க, எங்க ஒரு பெரிய திருப்புமுனை வரப்போகுதுன்னு இது ஒரு முழு கதையும் சொல்லுது. இந்த கதையை படிக்க கத்துக்கிட்டாலே போதும், மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு கணிக்கிறதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம். எந்த ஒரு மொழியை கத்துக்கணும்னாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? அதோட ஆல்பபெட், அதாவது எழுத்துக்களை கத்துப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் மார்க்கெட்டோட மொழியில அந்த மிக அடிப்படையான எழுத்து தான் ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக். இதோட அமைப்பை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி மார்க்கெட்டை படிக்கிறதுக்கான அடித்தளத்தை போட்ட மாதிரி. இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடந்த முழு கதையுமே அடங்கியிருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்கோட கதை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? 1700கள்ல ஜப்பான்ல முனேகிசா ஹோமான்னு ஒரு அரிசி வியாபாரி இருந்தாரு. அவர் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. மார்க்கெட்டை வெறும் விலை மட்டும் நகர்த்தல, மனுஷங்களோட பேராசியும் பயமும் தான் உண்மையில ஆட்டி படைக்குதுன்னு. அதனால அவர் விலைய மட்டும் ட்ராக் பண்ணாம மார்க்கெட்டோட சைக்காலஜியை ட்ராக் பண்றதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் முறையை உருவாக்கினாரு. ஒவ்வொரு கேண்டிலும் அந்த சைக்காலஜி போராட்டத்தோட ஒரு துல்லியமான பதிவு. சரி வாங்க, ஒரு கேண்டில கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாப்போம். அந்த தடிமனான பகுதிக்கு பேரு பாடி, அதாவது உடல். இது ஓப்பனிங் பிரைஸுக்கும் க்ளோசிங் பிரைஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது. ஒரு பச்சை கலர் கேண்டில்னா என்ன அர்த்தம்? பயர்ஸ், அதாவது வாங்குறவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம், விலை ஏறிருக்கு. அதே ஒரு சிவப்பு கலர் கேண்டில்னா செல்லர்ஸ், அதாவது விக்கிறவங்க ஜெயிச்சுட்டாங்க, விலை இறங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மெல்லிசான கோடு என்ன? அதுக்கு பேரு ஷேடோ அல்லது விக். ஒரு நீளமான மேல் ஷேடோ இருந்தா பயர்ஸ் விலைய மேல கொண்டு போக முயற்சி பண்ணி தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நீளமான கீழ் ஷேடோ இருந்தா செல்லர்ஸ் விலைய கீழே தள்ள முயற்சி பண்ணி படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா, ஒவ்வொரு பகுதியும் ஒரு முக்கியமான தகவலை நமக்கு சொல்லுது. ஓகே, இப்ப நமக்கு எழுத்துக்கள் தெரிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? வார்த்தைகள். எப்படி எழுத்துக்களை சேர்த்தா வார்த்தை உருவாகுதோ அதே மாதிரி ஒன்னுக்கு மேற்பட்ட கேண்டில்ஸ் ஒன்னு சேரும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் வரும். அதுக்கு பேர் தான் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் தான் மார்க்கெட்டோட மனநிலையில என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிற தெளிவான சிக்னலை நமக்கு கொடுக்கும். வாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைய பாப்போம். இதுக்கு பேரு என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங்னா முழுசா விழுங்குறதுன்னு அர்த்தம். இது மார்க்கெட்ல ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிற மாதிரி. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல ஒரு சின்ன சிவப்பு கேண்டில ஒரு பெரிய பச்சை கேண்டில் வந்து முழுசா மூடி மறைச்சிடும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செல்லர்ஸோட ஆட்டம் முடிஞ்சது, பையர்ஸ் முழு பலத்தோட மார்க்கெட்டை கையில எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இது ஒரு ரொம்ப வலுவான வாங்குறதுக்கான சிக்னல். இதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த கோட் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது. ஹேமர்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுல கீழே நீளமா ஒரு கோடு இருக்கும். அதோட சைக்காலஜி என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க. செல்லர்ஸ் அவங்க பலத்தையெல்லாம் யூஸ் பண்ணி விலைய பாதாளத்துக்கு தள்ள பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல போதும் நிறுத்துங்கன்னு சொல்ற மாதிரி பயர்ஸ் ஒரு பெரிய சுவரா வந்து நிப்பாங்க. செல்லர்ஸ் தள்ளின வேகத்துக்கு அப்படியே ரிவர்ஸ்ல விலைய மேல தள்ளிருவாங்க. இது செல்லர்ஸோட தோல்வியையும் அந்த விலையில பயர்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு காட்டுற ஒரு தெளிவான அடையாளம். சரி, நம்ம எழுத்து பார்த்தாச்சு, வார்த்தை பார்த்தாச்சு. ஆனா இப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். ஒரு வார்த்தைக்கு தனியா ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது ஒரு வாக்கியத்துல வரும்போதுதான் முழுமையான அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை தனியா பார்த்தா அது வெறும் நாய்ஸ் தான். ஒரு ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணுவாரோ அந்த பேட்டர்ன் எந்த சூழ்நிலையில, அதாவது மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த ட்ரெண்ட் பின்னணியில எங்க வருதுன்னு பாப்பாரு. இந்த சூழல் தான் நாய்ஸ்ல இருந்து உண்மையான சிக்னலை பிரிச்சு காட்டுது. அப்போ மார்க்கெட்டோட இலக்கணம், அதோட கிராமர் என்ன? அதுதான் ட்ரெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் பொதுவா எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? விலை தொடர்ந்து புது புது உச்சத்தை தொட்டு ஒவ்வொரு தடவை கீழே வந்தாலும் போன தடவை விட மேலேயே நின்னுச்சுன்னா அது அப் ட்ரெண்ட், ஒரு மலை ஏறுற மாதிரி. பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டவுன் ட்ரெண்ட், அதாவது விலை தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பேட்டர்னையும் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிராமரை நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்க தான் ஒரு ப்ரோ ட்ரேடருக்கும் ஒரு பிகினருக்கும் வித்தியாசம் வருது. பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சார்ட்ல கண்ணுல படுற எல்லா பேட்டர்னையும் ட்ரேட் பண்ண பாப்பாங்க. ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் சரியான இடத்துல வர்ற பேட்டர்னுக்காக பொறுமையா காத்திருப்பாரு. அந்த சரியான இடம் எது?
அது ஒரு முக்கியமான சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட்னா ஒரு தர மாதிரி வெலை அதுக்கு கீழே போக கஷ்டப்படும். ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு கூரை மாதிரி வெலை அதுக்கு மேல போக தடுமாறும். இப்போ யோசிங்க, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஒரு வலுவான சப்போர்ட்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்துச்சுன்னா அது ஒரு சூப்பரான வாங்குறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்ட், லெவல், பேட்டர்ன் இந்த 3 சேரும்போது தான் ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேட் செட்டப் உருவாகுது. சூப்பர். இது வரைக்கும் நாம என்னலாம் பார்த்தோம்? மார்க்கெட்டோட எழுத்துக்களை, அதாவது கேண்டல்ஸ கத்துக்கிட்டோம். வார்த்தைகளை, அதாவது பேட்டர்ன்ஸ புரிஞ்சுக்கிட்டோம். இலக்கணத்தை, அதாவது ட்ரெண்டையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சார்ட்டை எப்படி ஒரு திறந்த புத்தகம் மாதிரி படிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுதாங்க அந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப் ஃபார்முலா. ஸ்டெப் 1, ட்ரெண்ட கண்டுபிடிங்க. கதை எந்த திசையில போகுது. ஸ்டெப் 2, ஒரு முக்கியமான லெவல்ல மார்க்கெட் இருக்கான்னு பாருங்க. அதாவது கதைக்களத்தோட சிட்டிங் எங்க இருக்கு. ஸ்டெப் 3, அந்த இடத்துல நாம படிச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் வரதான்னு பாருங்க. அதாவது கதையோட ஆக்ஷன் என்ன. இந்த 3 கேள்விக்கும் உங்களுக்கு சாதகமா பதில் கிடைச்ச அங்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதிக நம்பிக்கையோட அடுத்த நகர்வை கணிக்கலாம். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் தேடிதானேன்னு. ஆனா உண்மை அது இல்ல. இந்த சிஸ்டம் பல நூற்றாண்டுகளா செல்வத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இத கண்டுபிடிச்சார்ல முனேஹிசா ஹோமா, அவரு இந்த டெக்னிக்க மட்டும் வச்சு 100க்கும் மேற்பட்ட ட்ரேட்ல ஜெயிச்சு இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா $10 பில்லியன் மேல சம்பாதிச்சாரு. அப்பாப்பா, எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவரு வெறும் விலைய பார்க்கல, மனுஷ மனசோட சைக்காலஜிய படிச்சாரு. அது என்னைக்கும் மாறாது. சோ இனிமே நீங்க ஒரு சார்ட்டை பார்க்கும்போது அது வெறும் கோடுகளாவோ நம்பர்ஸாவோ பார்க்காதீங்க. அது மார்க்கெட்ல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட பயத்தையும் பேராசையும் காட்டுற ஒரு கண்ணாடி. ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு கதை சொல்லுது, ஒவ்வொரு பேட்டர்னும் ஒரு திருப்பத்தை காட்டுது. இப்போ அந்த கதையை படிக்கிற மொழி உங்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு அது வெறும் கிறுக்கலா தெரியற இடத்துல உங்களால ஒரு வாய்ப்பை பார்க்க முடியுமா? சார்ட்டோட அடுத்த பக்கத்துல என்ன கதை எழுத போகுதுன்னு